அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன் இப்னு உமரின் ரலியல்லாஹு அன்ஹுமா قال أخذ رسول صلى الله عليه وسلم بمنكبي فقال كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையானுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இந்த உலகத்திலே நீ வாழ்வதாக இருந்தால் ஒரு அந்நியனைப் போல அல்லது ஒரு வழிப்போக்கனைப் போல ஆகிவிடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறார்கள். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ் ஒரு ஆழமான கருத்தை உள்ளடக்கிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நீ வாழ்வதாக இருந்தால் ஒரு அந்நியனை போல நீ வாழ வேண்டும். ஒரு அந்நியன் எப்படி வாழ்வான் என்று சொன்னால், உதாரணமாக நாங்கள் அந்நியர் என்று யாருக்கு சொல்லுவோம்? இன்னொரு ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு பிரயாணம் செய்பவனே அந்நியன் சொல்லுவோம். நான் உதாரணமாக ஒரு ஊருக்கு பயணம் செய்தேன் சொன்னால், அந்த ஊருக்கு சென்ற பின்பு நான் அந்த ஊரிலே பல சொகுசாக வாழ வேண்டும், இப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன். அந்த ஊரில் இருக்கின்ற பொழுது என்னுடைய சொந்த ஊரை பற்றிய ஒரு நினைப்பு, என்னுடைய வீட்டை பற்றிய ஒரு நினைப்பு என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு அந்நியனைப் போல வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையை அவன் தன்னுடைய இருப்பிடமாக, தன்னுடைய நிரந்தர இடமாக எடுத்துக்கொண்டான்னு சொன்னால், ஒரு முஃமினுடைய சொந்த வீடான அவனுடைய சுவனத்தை அவன் மறந்தவனாக மாறிவிடுவான். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவருடைய உண்மையான உள்ளம், உண்மையான நிலைப்பாடு என்னுடைய வீடு என்பது சுவனம்தான் என்ற அந்த உறுதியான எண்ணத்துடன் அவன் இருக்க வேண்டும். அந்த சுவனம்தான் என்னுடைய வீடு என்ற அந்த எண்ணத்துடன் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே அவனுக்கு வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்து என்னுடைய வீட்டிலே நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், அதுவரைக்கும் நான் இந்த உலகத்திலே ஒரு அந்நியனாகத்தான் வந்திருக்கிறேன், எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எனக்கு வருகின்ற சோதனைகள் பெரிதல்ல, எனக்கு வருகின்ற கஷ்டங்கள் பெரிதல்ல என்று சொல்லி இந்த உலக இன்பங்களை ஒரு மனிதன் தள்ளியவனாக வாழக்கூடியவனாக இருக்கும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று நீ ஆகிவிடும். ஒரு வழிப்போக்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒரு மரத்துக்கு கீழே அவனுடைய களைப்பை இல்லாமாக்குவதற்காக அவன் ஒரு ரெஸ்ட் எடுப்பான். அப்போ அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் அந்த மரத்துக்கு கீழே அவன் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம், அந்த மரத்துக்கு கீழே அவன் இருக்கின்ற அந்த சின்ன நேரத்தில் இந்த இடத்துல நான் ஒரு மாளிகையை கட்ட வேணும்னு சொல்லி அவன் ஒரு நாள் நினைக்க மாட்டான். இந்த இடத்துக்கு கீழே நான் இருக்கின்ற பொழுது சொகுசாக, நிம்மதியாக, அதாவது ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை வாழ வேணும்னு சொல்லி அவன் விரும்ப மாட்டான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும், நான் ஒரு வழிப்போக்கு, நான் ஒரு பிரயாணியாக வந்திருக்கிறேன், இந்த இடம் நிரப்பூர் நிரந்தரமான இடமல்ல என்று சொல்லி அந்த மனிதனுக்கு தெரியும். அதுபோல்தான் இது உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு மனிதன் அவன் ஒரு வழிப்போக்கனை போன்று அவன் உணர்ந்தான்னு சொன்னால், நான் ஒரு வழிப்போக்கன்னு சொல்லி அவன் உணர்ந்தான்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய இச்சைகளை, இந்த உலகத்தினுடைய ஆசைகளை அவன் விரும்ப மாட்டான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும், நான் என்னுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும், என்னுடைய சொந்த ஊர் என்பது சுவனம்தான் என்பதை அந்த மனிதன் அறிந்து வைத்தவனாக இருப்பான். சலஃபுடைய அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அதாவது, நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்குள் நீங்கள் மூழ்கிவிட வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் இன்பம் எடுக்கிறதாக இருந்தால், உதாரணமாக எப்படி சொல்வாங்கன்னு சொன்னால், ஒரு கடலில் ஒரு பிரயாணம் செய்வதாக இருந்தால் அந்த கப்பல் கடலிலே செல்ல வேண்டுமே தவிர அந்த கடல் கப்பலில் செல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த கடல் கப்பலுக்குள் சென்று விட்டதுன்னு சொன்னால் கப்பலில் இருக்கின்ற எல்லோரும் மூழ்கி விடுவார்கள். அதுபோல் தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையில் அவன் செல்ல வேண்டுமே தவிர இந்த உலகம் அவனுக்குள் நுழைந்து விடக்கூடாது. இந்த உலகம் அவனுக்குள் நுழைந்து விட்டதுன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசைகள், இந்த உலகத்தினுடைய இச்சைகள் அவனுக்கு ஒரு பெரிய விடயமாக விளங்குவது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சமூகத்தில் இந்த ஹதீஸுடைய ஆழத்தை நம்ம புரிவதாக இருந்தால், இன்றைக்கி சமூகத்தை பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய 2 ஃபித்ராக்களுக்குள்ள இந்த சமூகம் போலிக்குது. ஒன்று, இந்த உலக மோகம். இந்த உலக மோகத்துக்குள்ளே எப்போது இந்த சமூகம் அதாவது மூழ்கி விட்டதோ அன்றைய தினம் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை இந்த மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கி சமூகத்தை மத்தியில் பிடித்திருக்கின்ற மிகப்பெரிய நோயை பார்த்தோம்னு சொன்னால் செக்யூலரிசம் சொல்லலாம், அதே போல் லிபரலை சொல்லலாம். இந்த உலகத்தில் வாழ்கின்றவன் எப்படியாப்பட்ட அவனுடைய கோட்பாடுகளை வைத்திருக்கிறான்னு சொன்னால், நான் செய்கின்ற அரசியல், நான் செய்கின்ற வியாபாரம், நான் நடத்துகின்ற குடும்பங்கள், இந்த விடயங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த விடயங்கள் மார்க்கத்துக்குள் வர முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ற அடிப்படையில் இந்த சமூகம் எப்போது இந்த ஆபிரி சபீலையை மறந்து விட்டதோ,
எப்போது இந்த உலகத்திலே ஒரு வழிப்போக்கனை போன்று, எப்போது இந்த இந்திய ஒரு அந்நியனை போன்று நான் வாழ வேண்டும் என்றதை மறந்து விட்டார்களோ அப்போது இந்த மார்க்கத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய பார்க்கலாம். அதே போல இரண்டாவதாக விளம்பர முகத்தை பார்க்கலாம். இன்னைக்கு சமூகத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் அவன் இப்படி வாழ்கிறான், இவன் இப்படி வாழ்கிறான், அவன் நன்றாக வாழ்கிறான், அவன் சுகமாக இருக்கிறான், அது போல நான் வாழ வேண்டும்னு சொல்லி பிறரை மெச்ச பார்ப்பதன் காரணத்தினால், பிறரை மெச்சுவதன் காரணத்தினால் இந்த உலகத்திலே நிம்மதி இழந்திருக்கிறோம். இந்த சமூகத்தில் இன்றைக்கு என்னோட வீட்டில் எங்களுடைய குடும்பங்கள் அதிகமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இந்த இரண்டு விடயத்தை மறந்து விட்டதுனால. இன்றைக்கு பாருங்க, எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆள் சொகுசாக வாழ்கிறான்னு சொன்னால் அவரை பார்த்து பொறாமை ஏற்படுகிறது. அவரை பார்த்து நாங்கள் அவருடைய குறைகளை தேட ஆரம்பிக்கிறோம். அவன் எப்படி இந்த செல்வத்தை சேர்த்தான்னு தேட ஆரம்பிக்கிறோம். அவன் எப்படி சுகமாக வாழ்கிறான்னு தேட ஆரம்பிக்கிறோம். இந்த தேடல்கள் எங்களுக்கு ஒரு இன்பத்தை தருவது போன்று இருந்தாலும் ஒரு வகையில் ஒரு மனிதனுடைய மனதை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவன் நிம்மதி இழந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை அவன் எப்போது ஒரு நிரந்தர வாழ்க்கையாக அவன் புரிந்து கொள்கிறான், எப்போது இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை அவனுடைய உள்ளத்தில் அவன் ஆழமாக பதிக்க வைத்துக் கொள்கிறானோ அந்த நொடி முதல் அவன் இந்த உலக ஆசைகளை தேட ஆரம்பிப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒரு அழகான வழிமுறை தான் இது. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் ஒரு அந்நியனை போல வாழ வேண்டும், அல்லது ஒரு வழிப்போக்கனை போல நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் என்று சொன்னார்கள் வேளாண் இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்று சொன்னால், நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு அந்நியனை போல ஒரு வழிப்போக்கனை வாழ்ந்தோம்னு சொன்னால் எங்களுடைய இலட்சியங்கள், எங்களுடைய நோக்கங்கள் சுவனத்தை தவிர வேறு எந்த நோக்கமாகவும் இருக்க முடியாது. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அதாவது இது நபி அவர்களுடைய வாசம் அல்ல, இப்னு உமர் அவர்களுடைய வாசம். சொன்னார்கள், நீ மாலையை அடைந்து விட்டாய் என்று சொன்னால் நீ காலையை எதிர்பார்க்காது. நீ ஒரு காலை பொழுதை அடைந்து விட்டாய் என்று சொன்னால் நீ மாலையை எதிர்பார்க்காது. உனது ஆரோக்கியத்தை உனது நோய்க்காகவும் உனது வாழ்வை உனது மரணத்துக்காகவும் நீ பயன்படுத்திக் கொள்ளுன்னு சொன்னார். எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து இருப்பாங்க. ஒரு ஆள் காலை பொழுதை அடைந்தால் அவர் மாலையை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு ஆள் மாலை பொழுதை அடைந்து விட்டார்னு சொன்னால் அவர் காலை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த ஹதீஸ், இந்த வாசகம் எங்களுக்கு எதனை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நன்மையை செய்வதற்கு கிடைத்து விட்டதுன்னு சொன்னால் நாங்கள் தள்ளி போடக்கூடாது, பிற்போட்டு விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை ஒரு அருட்கொடையாக தந்திருக்கிறோம். இந்த அருட்கொடையை நாங்கள் பிற்போட்டு பின்னர் எனக்கு நன்மையை செய்யலாம், பின்னர் எனக்கு இந்த இபாதத்தை செய்யலாம், பின்னர் எனக்கு அமலை செய்யலாம், கடைசி பத்தில் எனக்கு இதை பயன்படுத்தலாம், லைலத்துல் கத்ருடைய இரவில் எனக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஒரு ரமதானுடைய மாதத்தில் நான் இதனை அடைந்து கொள்ளலாம்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பிற்போடுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் நன்மையை சேகரிக்கின்ற அந்த உள்ளத்தை விட்டு தள்ளி சென்று இந்த உலகத்தினுடைய மோகத்துக்கு மூழ்வதை பார்க்கலாம். இப்னு உமர் அவன் தொடர்ந்து சொன்னார்கள், உன்னுடைய ஆரோக்கியத்தை உனது நோய்க்காக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய நோய் வருவதற்கு முன்னால் இந்த ஆரோக்கியமான நேரத்தில் உன்னால் முடிந்தளவு நன்மையை சேகரித்துக்கொள். நோய்வாய் பட்டு விட்டாய் என்று சொன்னால் உனக்கு அமல்களை செய்வது கடினமாக இருக்கும், அமல்களில் ஈடுபடுவது உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதே போன்று சொன்னார்கள், இந்த வாழ்வை உன்னுடைய மரணத்துக்காக பயன்படுத்திக்கொள். நீ மரணித்ததன் பின்னால் உனக்கு வருகின்ற வாழ்க்கை, மரணித்ததன் பின்னால் நீ அடக்கப்படுகின்ற கபரு, அந்த நேரத்தில் நீ விசாரிக்கப்படுகின்ற கேள்விகள், அதற்கு பிற்பட்ட வாழ்க்கையை நீ சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்வை நீ அதற்காக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய பார்க்கலாம். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரும் அருட்கொடையாக இந்த வாழ்வை தந்திருக்கிறார். எங்களுக்கு தருகின்ற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் ஒரு பிரயோசனமான அமைப்பில் நாங்கள் கழிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அல்லாஹ் தஆலா இந்த அடியான் என்னிடம் மீளுவான், என்னை நோக்கி வருவான், அவனுடைய பாவங்களை அவன் மன்னிக்கும், அதை என்னிடம் பிரார்த்திப்பான் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக மோகங்களில் மூழ்கி விடாது, இந்த உலக மோகங்கள், உலக இச்சைக்குள் நாங்கள் மூழ்கி விடாது, அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படியாப்பட்ட வழிகாட்டலை காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் எமது வாழ்வை அமைத்துக்கொள்ள வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.